ஆக்சுவலா டைரக்டர் ப்ரோ பாம்ப்னு ஒரு டைட்டில். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பா ஆடியோ லான்ச்ல எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு கட்ஸும் இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் இது வந்து ஃபன்னா இருக்கும், நீங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஐடியாலஜியா இது எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை எனக்கு அதான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி 2-3 இன்சிடென்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஏன் நம்ம வந்து இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு தான். ஓகே. பட் நம்ம ஒரு இது ஒரு ஜாலியான கதை, பட் ஒரு ஒரு அழகான ஒரு மெசேஜும் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி யோசிக்கும் போது ரேண்டமாக யோசிச்சது தான், சரி ஓகே இது பண்ணலாமே, ஃபார்ட் வச்சு ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒன்று. பட் அது மட்டும் தான் கதை கிடையாது, அது அது ஒரு யூஎஸ்பி. அதை சுற்றி நிறைய கதைகள், ஒரு வேற மேஜரான ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகே. ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல நீங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த வாய்ஸ் மூலமாகவும் டைலாக் டெலிவரி மூலமாகவும் ரொம்ப அழகா வந்து கேரக்டர் ஆர்க்கை டிசைன் பண்ணியிருப்பீங்க. அசோக் சார் வந்து ஆரம்பத்துல இருந்து பேசும்போது இரிட்டேட்டாவே பேசுவாரு. நாசர் சார் வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தர் பேசின அப்படி இருக்கும். அதே மாதிரி பார்த்தா மணிகண்டன் பேசும் ஒரு ஒரு பொறுப்பில்லாத பையன் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாம்ப்ல நீங்க இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்க அது வந்து இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு வச்சது தானே இதெல்லாம்? இப்போ அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேருக்குள்ள இருக்கிற இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட கான்ஃப்ளிக்ஸை எடுத்துட்டு வந்து ஆர்க்கு இதுலயுமே அந்த மாதிரி ஆர்க்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுல 4 பேர்லாம் இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா இது வந்து காலக்கம்மாய் பெட்டின்ற ஒரு இமேஜினரியான ஒரு உலகத்தை சார்ந்து இருக்கிற ஒரு கதையினால அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே அதே மாதிரி ஒரு எய்ம் இருக்கு, அவங்களோட மோட்டிவ்ஸ் இருக்கு, அண்ட் முக்கியமா எல்லாருக்குமே ஒரு பிலீஃப் இருக்கு. எல்லாருக்குமே இந்த கதையில ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நம்பிக்கை அவங்க எல்லாரும் சரியா கையாளுறாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த ஆர்க்ஸ் அப்படியே இருக்கும். இதுலயுமே குட்டி குட்டி கேரக்டரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆரம்பத்துல அவங்களோட சிந்தனையிலையும் படம் முடியும் போது என்ன சிந்தனையில இருக்க போறாங்கன்ற அந்த ஆர்க்ஸ் கண்டிப்பா இருக்கு.